ஃபேஸ் மாஸ் திறக்காம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா படிப்படியாக பிரச்சனை தீர்ந்துன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அப்போன்ற மாதிரி தொண்டர்கள்லாம் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தான் விட்டு இணைக்க மாட்டாரு. ஆனால் முந்தையோட இப்போ மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம். நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதிமுக மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றிணையும் சொல்லிட்டு எதனால சொல்லிட்டு பார்க்கலாம் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குன்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி பெரிய லெவலில் மாஜிக்கல் பலம் இல்லை. ஓபிஎஸ்க்கு சப்போர்ட்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணிலையும் மாஜிக்கல் எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை. அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை என்ன முன்னேற்றம் நடந்திருக்குன்னா இப்போ வேலுமணி, தங்கமணி, அதே மாதிரி செங்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. ஓபிஎஸ் எண்ணிக்கை சசிகலா இணைங்கன்ற மாதிரி. ஸோ இதுவே ஒரு முன்னேற்றம் தான். தேர்தல் தோல்விக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் உணர ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பிட்டு சிவி சண்முகம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் நீக்கிறேன்னு சொல்லிட்டு கத்துனாரு. இப்போ அவரே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸை இணைச்சிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் தான் சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டெல்லி என்ன சொல்கிறாங்க, அவங்க அதிமுக ஒன்றிணையத்துக்கு முக்கியமான காரணம் கேபி முனுசாமி. அடியே இப்போ கேபி முனுசாமி தான் உழுவ போகிறதா சொல்லிட்டாங்க. எந்த மாதிரி அப்படின்னா இடி ஏதாச்சும் ஒரு வழக்கில் சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் ஏகப்பட்ட வேலைகள் பார்த்தீங்கன்னா அமைச்சர் இந்த காலகட்டத்தில் பண்ணியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, தொண்டர்களுக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அதிருப்தி ஆகிற மாதிரி இருக்குது. நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள் ஏகப்பட்ட பேரை பகச்சு வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேரை. ஸோ இதனாலவே பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமி காலியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா இந்த தகவல் பார்த்தீங்கன்னா அவருக்காகவும் போக எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பக்கபலமாக இருக்கார். அவருமே கேபி முனுசாமிக்கு தான் பிரச்சனை வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முண்டாசிக்கிட்டலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ அதை பார்த்திங்கன்னா பார்த்துட்டு உஷாராகி என்ன சொல்கிறாங்கன்னு கேட்குற நிலமையில தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அவர் பூஸ்ட் கொடுக்குறாரு சும்மா. இப்போ கூட ஒரு சிக்கலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை ஜெயக்குமார் மாட்டி விட்டார். ஸோ பாஜகவுக்கு நாங்கள் அடிப்பணைய மாட்டோம், பாஜக என்ன வேணால் பண்ணட்டுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சவால் விட்டார். இது டெல்லி காது போக எடப்பாடி பழனிசாமியை காலி பண்ணாமல் விட மாட்டாங்க போல், அந்தளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இந்த சவால் பாஜக விட்டானால பாஜக ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஜெயக்குமாரோட வாய்ஸ் எடப்பாடியோட வாய்ஸாக தான் நினைக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா இது எடப்பாடி பழனிசாமி மறைமுக சவால் விடுறான்ற மாதிரி கேள்வி இருக்குது. ஸோ இது கூட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்றாங்க. ஆனால் கேபி முனுசாமிக்கு ஆதரவாக பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா நிர்வாகி இல்லை. இப்போ எம்எல்ஏக்கள் இருக்கவங்க கூட 2026 தேர்வாகங்களா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அடி. முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆர்வம் காத்திருக்காங்க. குறிப்பிட்டு ராஜேந்திர பாலாஜி, இங்கிட்ட இருக்க செல்லூர் ராஜு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஆதரவு, சசிகலா ஆதரவு இருந்தால் எளிமையாக ஈஸியாக ஜெயிச்சிடலாம்ன்ற எண்ணத்தில் தான் இருக்காங்க. திமுக இப்போ வீக்காக இருக்காங்க. திமுக இப்போ அடித்தா பார்த்திங்கன்னா ஈஸியாக வீழ்ந்துருன்றாங்க. திமுக பார்த்திங்கன்னா உட்கட்சியிலையும் ஏகப்பட்ட மோதல். அந்த மோதலை பயன்படுத்திக்கலாம். மக்கள்கிட்டையும் ஏகப்பட்ட அதிருப்தியை சொல்லலாம். இந்த கள்ளச்சாராயிரம், ஆம்ஸ்டாங் மரணம், கொலை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துரைச்சா மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும்போது தான் அதிமுக பார்த்திங்கன்னா அந்த பிளவுபட்டு கிடக்குது. அதிமுக பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. ஆனால் ஓரளவுக்கு திமுக கம்பேர் பண்ணும்போது இப்போ எடப்பாடி இருக்கார், ஓபிஎஸ், சசிகலா, டிடி தினகரன்னா பார்த்திங்கன்னா ஃபேமஸ்ஸு. ஸோ தென் மாவட்டங்களில் எல்லாருமே ஃபேமிலியாக தெரிஞ்சவங்க. இவங்கெல்லாம் பேசினா மிகப்பெரிய லெவலில் ரீச் ஆகும். ஆனால் அதிமுகவில் இவ்வளோ பேர் இருந்தும் பார்த்திங்கன்னா திமுகவில் பெரிய உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில், ஸ்டாலின் பார்த்திங்கன்னா கருணாநிதி, இவங்க 2 பேர் தான் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணம் அழுத்தம் இருக்கும். ஸோ இப்போ இருக்கும்போது திமுக ஈஸியாக வீழ்த்த முடியுமான்னு கேட்டிங்கன்னா வீழ்த்த முடியும். ஸோ அம்மா இங்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, அங்கிட்டு கருணாநிதியும் இல்லை. அப்படி இருக்க பட்சத்தில் பார்த்திங்கன்னா 2 பேரும் சாதிசமான பலம் சொல்ல முடியாது. அதிமுகன்றது மிகப்பெரிய லெவலில் தென் மாவட்டங்கள் செல்வாக்கான நபர்கள். பெண்கள் ஓட்டு எப்பயுமே அதிமுக தோணும். இந்த ஓட்டு வாக்கு வங்கி பெண்கள் ஓட்டுன்னு சொல்லிட்டு எது குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னா அம்மா இருந்த காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா பெண்கள் ஓட்டுனாலே பார்த்திங்கன்னா அதிமுக தான். அவர் சிறுபான்மை ஓட்டை ஒழுகும். அதே மாதிரி பிராமின்ஸ் ஓட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுக்கு தான் ஒழுகும். அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அதை பயன்படுத்தாமல் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றுன்றா பார்க்குறாரு. முதலமைச்சர் வேட்பாளராக நிற்கிறது கூட பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்துருவாங்க ஓபிஎஸும் சசிகலாவும். அந்த நம்பிக்கை பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே ஆரம்பிச்சிருச்சு. எடப்பாடியும் பார்த்திங்கன்னா அவரே இருந்துட்டு போடுற அளவுக்கு பார்த்திங்கன்னா சொல்லிடுவாங்க வேட்பாளராக. ஓபிஎஸும் விட்டு கொடுத்துட்டா சசிகலா நிற்க முடியாது. ஸோ இது பிறகு கட்சியை பார்த்திங்கன்னா தன் கட்டுப்பாட்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு சசிகலா பார்த்தாலுமே இன்னும் வயசாகிடுச்சு. அவள் தான் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் கட்சியை கைப்பற்றி முதலமைச்சராகி இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கல் தான். சசிகலா பார்த்திங்கன்னா எந்த தொகுதியில் நிற்கிறாங்க இது வரைக்கும் ப்ராக்டிக்கலாக நின்று பார்த்ததில்ல. ஸோ அவங்களோட பலம் என்னன்னு தெரியாது. சுற்றுப்பயணம் போயிருக்காங்க, அவ்வளோதான். அந்த சுற்றுப்பயணம் கூட பார்த்திங்கன்னா ஓபிஎஸ், சசிகலா எந்த ஒரு ஆதரவும் கேட்கல. ஓபிஎஸோட ஆதரவு கேட்டால் மிகப்பெரிய கும்பலை கூட்ட முடியும். சசிகலா அந்த தப்பு எதுக்கு பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சசிகலா சொல்லிட்டாங்க, ஒரு சமூகத்தின் கீழே பார்த்திங்கன்னா அந்த அதிமுக இயங்கிட்டு இருக்கு. இப்போ சசிகலா ஓபிஎஸ் ஆதரவு எதிர்பார்த்தாங்கன்னா ஓபிஎஸும் அழைச்சா அது ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா அது சுற்றுப்பயணமாக மாறிடும். இது ஒரு ஜாதி கட்சியாக பார்த்திங்கன்னா ஒரு
பூசல் வர ஆரம்பிச்சு. அதனால தான் திருச்சி மாநாடு கூட சசிகலா பெரிய அளவுல கலந்துக்கல. கலந்துக்காதது வந்து ஓபிஎஸ்க்கும் ஒரு டபுள் விஷயத்தில பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. ஒண்ணு எனக்கு இவ்வளோ பலம் இருக்கு. பெரிய லெவல்ல நான் கும்பல கூட்டி காமிச்சிருக்கேன்ற மாரி சொல்லலாம். சசிகலா ஒரு வேள வந்திருந்தா, சசிகலாக்காண்டி கும்பல் வந்துருச்சுன்ற மாரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் பண்ணிருவாங்க சசிகலா. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுட்டாரு. இன்னொரு விஷயம் ஜாதி கட்சியா பார்த்தீங்கன்னா, ஒரு பிம்பம் ஏற்பட்டும். அதில 2 இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு சேஃப் ஆயிட்டாருன்னே சொல்லலாம். இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல நெருக்கடி குடுக்கும் வகையில இருந்துச்சு. இந்த மாநாடு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கும்பல கூட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா, அதிமுக கட்சி தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. அப்படி இருக்க பட்சத்தில அவர்னால பார்த்தீங்கன்னா, இவ்வளோ பெரிய கும்பல கூட்ட முடிஞ்சுச்சா? யோசிச்சு பார்க்கணும். அவர்னால பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல கும்பல கூட்ட முடியல. ஏன் பார்த்தீங்கன்னா, நெறைய முன்னாள் அமைச்சர்கள் இருந்தும் பார்த்தீங்கன்னா, யாரு செலவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய லெவல்ல அதுவும் கெட்டு போன புளியோதரைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதிலேயே பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருச்சு. மதுரையில பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, இந்த சாப்பாடு விஷயம் மோசம்ன்ற மாரி பேசும் பொருளாயிருச்சு. அதுவே எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய லெவல்ல வந்து ஒரு நெருக்கடி உண்டாயிருச்சு. இந்த திமுக பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல வந்து தென் மாவட்டங்கள குறி வச்சே இப்ப களமிறங்குறாங்க. ஸோ அதிமுக ஆட்சி பிடிக்கணும், திமுக ஆட்சி பிடிக்கணும்னா, தென் மாவட்டங்கள ஜெயிக்காம வந்து ஆட்சி பிடிக்க முடியாது. எம்ஜிஆர், ஜெயலலிதா இருந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, அதிமுக தென் மாவட்டம் கோட்டையா இருந்துச்சு. தென் மாவட்டங்கள்லாம் ஆட்சிய பிடிச்சதில்ல. தென் மாவட்டங்கள்ல கணிசமான இடங்கள் மட்டும் கிடையாது. முழுமையா பார்த்தீங்கன்னா கைப்பற்றுவாங்க. இப்போ உசிலம்பட்டி, இந்த தேனி, அந்த கம்பம், அதே மாரி பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டி இங்கிட்டலாம் மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா அதிமுக செல்வாக்கா இருக்கிற பகுதி. ஏன்னா, அங்க அதிமுக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அங்க டைரக்ட்டா நின்ட்டவரு. ஸோ ஆண்டிப்பட்டி இங்கிட்டு இந்த பக்கம்லாம். அதே மாரி தேனியில பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஓபிஎஸ் அதே மாரி அங்கிட்டு இருக்க முக்குளத்தோர் சமுதாயம் எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவுல பலம் வாய்ந்ததா அவங்க நினைக்கிறாங்க. ஸோ உண்மையிலே அங்கிட்டு பலம் இருக்குதா அதிமுகன்றதுக்கு இரட்டை இலை சின்னத்த தான் பாரம்பரியமா ஓட்டு போடுறவங்க கூட பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல்ல பெரிய அளவுல வாக்கு குடுக்கல. வாக்கு போடலன்ற நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்டிருக்கு அதிமுக. இது முக்கியமான காரணம் ஒன்றிணைந்த அதிமுக இருந்தா, இது மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு கணிசமான இடங்கள்ல பாஜகவோட, பாமக, தேமுதிக அவங்களெல்லாம் கூட்டணி வச்சிருந்தா ஓரளவுக்கு ஜெயிச்சிடலாம். இப்போ அதிமுகவோட பார்த்தீங்கன்னா, தேமுதிக, பாஜக கூட்டணி வச்சிருந்தா ஓரிடங்கள்ல விஜயபிரபாகரன் ஜெயிச்சிருப்பார். 5000 ஓட்டு தான் உங்க வந்து டிஃபரன்ஸே. அப்படி இருக்கும்போது திமுக ஜெயிச்சிச்சு, காங்கிரஸ் ஜெயிச்சுச்சுன்னா கூட்டணி கட்சி. திமுகவும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்து தான் ஜெயிச்சிருக்காங்க. அதிமுக பார்த்தீங்கன்னா, தேமுதிகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஓரளவுக்கு கணிசமா வந்து ஜெயிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. பாஜக சேர்ந்திருந்தா கன்ஃபார்மா ஜெயிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்தில இப்ப விஜயபிரபாகரன் ஜெயிச்சிருவாரு. கன்ஃபார்மா ஒரு இடம்னு சொல்லலாம். இப்படி ஒரு 35 இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஓட்டு பிரிஞ்சதுக்கு முக்கியமான காரணம் கூட்டணி சரியா இல்ல. ஸோ வேட்பாளர பார்த்தீங்கன்னா, வேற மாவட்டத்த சேர்ந்தவங்க எடப்பாடி பழனிசாமி யூஸ் பண்ணது. இது எல்லாமே தான் பின்னடைவு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அடுத்தும் உணரலன்னா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதிமுக மிகப்பெரிய தோல்விய யாருனாலும் தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.